கெடா மாநில தமிழாசிரியர் கூட்டுறவு சங்கத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற ஜூனியர் பேட்மிண்டன் கிண்ண பூப்பந்து போட்டியில் ஆண் பிரிவில் கெடா மாநில தமிழ் பள்ளிகளில் இருந்து 25 குழுக்களும் பெண் பிரிவில் 20 குழுக்களும் பங்கெடுத்தனர். 2ஆம் ஆண்டாக நடைபெறும் இப்போட்டியை மலேசிய மக்கள் சக்தி கட்சி தேசிய தலைவர் டத்தோ ஸ்ரீ RS தனேந்திரன் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். மேலும் இப்போட்டிக்கு 5000 ரிங்கிட் நன்கொடை வழங்குவதாகவும் வாக்குறுதி அளித்தார். கெடா மாநில தமிழாசிரியர் கூட்டுறவு கழகம் அதன் தலைவர் மா தேவதாஸ், செயலாளர் சு கருணாமூர்த்தி, பொருளாளர் தா ராமேஷ் மற்றும் செயலவை உறுப்பினர்கள், ஆட்டத்தின் நடுவர்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து இந்த போட்டியை சிறப்பாக நடத்தி முடித்தனர். முதல் நிலையில் ஆண்கள் பிரிவில் கூலிம் தமிழ் பள்ளி, 2வது சரஸ்வதி தமிழ் பள்ளி, 3வது வெல்லஸ்லி தமிழ் பள்ளி, 4வது தாமான் கெலாடி தமிழ் பள்ளி ஆகிய குழுக்கள் வென்றது. இதனிடையே பெண்கள் பிரிவில் முதல் நிலையில் வெல்லஸ்லி தமிழ் பள்ளி, 2வது ஆறுமுகம் பிள்ளை தமிழ் பள்ளி, 3வது சுங்கை டோபாவாங் தமிழ் பள்ளி, 4வது விக்டோரியா தமிழ் பள்ளி ஆகிய குழுக்கள் வெற்றி வாகை சூடினர். இப்போட்டி விளையாட்டு ஒவ்வொரு ஆண்டும் தமிழாசிரியர் கூட்டுறவு சங்கத்தால் நடத்தப்படும் என அதன் தலைவர் தேவதாஸ் கூறினார். மேலும் அவர் கூறுகையில், விளையாட்டுத் துறையில் தமிழ் பள்ளி மாணவர்கள் மீண்டும் பழைய சரித்திரங்களை கொண்டு வருவதில் அதிக அக்கறை எடுத்து வருகிறார்கள். இவர்களுக்கு முன்னோடிகளாக தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் துணையாக இருந்து பயிற்சிகளை செய்து கொடுத்து ஊக்குவித்து வருகின்றனர். இந்த முயற்சிகள் தொடர்ந்தால் அனைத்துலக ரீதியிலும் சி கேம்ஸ், சுக்மா மற்றும் மலேசிய போட்டியில் தொடர வேண்டும் என்றும், விளையாட்டுத் துறையில் மீண்டும் நாம் சரித்திரம் படைக்கும் காலம் வெகு தூரம் இல்லை என்றார். வாரிய குழு உறுப்பினரான சேம் சுப்பிரமணியம், கெடா மாநில தமிழாசிரியர்கள் கூட்டுறவு கழகம் துடிப்புடன் செயல்பட்டு வருகிறது. ஆண்டுதோறும் பல்வேறு நிகழ்ச்சிகளை படைத்து சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது என்றும், இந்த போட்டிக்கு டத்தோ ஸ்ரீ தானேந்திரனுடன் 2 நாள் இலவச உணவுகளை முத்தையாஸ் நிறுவனம் வழங்கியதற்கும், மாணவர்களுக்கு முனிகாஸ் ஹெல்த் கேர் நிறுவன உரிமையாளர் டாக்டர் முனியாண்டி அவர்கள் நன்னாரி குளிர்பானம் வழங்கியதற்கும் அவர் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். சோஃபா இந்த டோர்னமெண்ட் வந்து 2வது முறையாக நடைபெறுது இந்த கெடா மாநிலத்தில். இதை வந்து இன்னும் பெருசாக கொண்டு போகலான்னு நினைக்கிறோம். மக்களோட ஆதரவும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்கூல்ஸும் நல்லா கோஆப்ரேட் பண்ணி இந்த டோர்னமெண்ட்டுக்கு வந்து பிள்ளைங்களாம் அனுப்பி இந்த டோர்னமெண்ட் நல்லா கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். சிறப்பாக பேசுவோம். நல்ல நம்பிக்கை இருக்குது. அதே நேரத்தில் இந்த மாதிரி டோர்னமெண்ட் வந்து மேற்கொண்டு வருஷம் நடக்கிறதுக்கு எல்லா ஆதரவும் வந்து வரணும்னு ரொம்ப நம்புகிறேன். இந்த முறை வந்து நெகிரி அளவில் செய்கிறதுக்கு முடிவு பண்ணோம். இதற்காக வந்து நம்ம என்ன செஞ்சோம், கோஆப்ரேஷன் சார்பாக செய்யும்போது கோஆப்ரேஷனில் எந்த ஒரு பணமும் எடுக்காமல் எல்லாம் நன்கொடையில் செய்தது. இது குறிப்பாக வந்து நமது மக்கள் சக்தி தேசிய தலைவர் கலாட்டாச்சோ RS தனேந்திரன் அவர் வந்து ஒரு 5000 ரிங்கிட் கொடுப்பதாக சொல்லியிருந்தார். மற்றவர்களெல்லாம் இங்கே உள்ள வட்டாரத்தில் உள்ள பிரமுகர்கள்ட்ட நம்ம பணத்தை வசூல் பண்ணி தான் செய்து கொண்டிருக்கோம். சாப்பாடு வந்து முத்தியா ஸ்டேட்டிங் கொடுத்துட்ருக்காங்க. 2 நாளும் சாப்பாடு அவங்களோட தான். அதனால் இது வந்து ஒரு நல்ல வரவேற்பாக இருக்குது. இங்கே வந்து இந்த ஹோட்டலில் நம்ம செய்திருக்குன்னா இங்கே பணம் பற்றாக்குறை தான். அடுத்த ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் செய்வோம். அடுத்த ஆண்டு இதை சிறப்பாக செய்வோம்னு எதிர்பார்க்குறோம். ரொம்ப நன்றி சார். இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.